தலைவா ஒரே 2026 சிஎம் விஜய், பிரதமர் விஜய், மோடி, ட்ரம்ப் விஜய், எல்லாமே விஜய், ஸ்டாலின் விஜய். இன்னைக்கு புதுச்சேரியில பொதுக்கூட்டம் எப்படி பாக்குறீங்க? வாயிலடிங்க. அது பொதுக்கூட்டம் கிடையாது, படம். ஓப்பனிங் சாங் மிரட்டி விட்டாங்க, தூக்கி சொருறாங்க. அதுக்கடுத்து அண்ணன் என்ட்ரி இருக்கணுமே, அப்படியே அண்ணன் காருக்குள்ள இருந்து வராரு, அப்படியே கேமரா போய்கிட்டே இருக்கு. விசுல்லாம் பறக்குது, மாஸ் ஸ்டைலாக்கு அப்படி நுறுக்கி அள்ளிட்டாங்க. வேற வீட்டுல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்லன்னு படம் 100 நாள் ஹிட்டு தலைவா, நொறுக்குது தலைவா. அங்க விசில் பறக்குது, என் மூஞ்சில எச்ச தெரிக்குது. ரைட்டு. அதான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை அனுமதிக்கலையாமா, அதை எப்படி பாக்குறீங்க? இது அரசாங்கத்தோட, ஒன்றிய அரசாங்கம் டிஎம்கேவோட திட்டமிட்ட சதி. ஏன்னா எங்க அண்ணன் விஜய் தமிழகத்துல மீட்டிங் வச்சா ஒயின் ஷாப்பு குறித்த நேரத்துல 12 மணிக்கு திறக்கிறது கிடையாது, 12:05 தான் திறக்கிறாங்க. அதனால எங்களுக்கு பெரிய சிரமங்கள் ஏற்படுது. அதனாலதான் புதுச்சேரியில வச்சு எங்க அண்ணன் மீட்டிங் போட்டாரு. அங்க 6 மணிக்கே ஒயின் ஷாப் திறந்துருவாருங்க, விலையும் கம்மி. எங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் எங்களை பாண்டிச்சேரிக்குள்ள நுழைய விடாம தடுத்துருக்கு அப்படின்னு வன்மையா கண்டிக்கிறோம். சும்மாவா தற்கூரின்னு சொன்னாங்க? சரி, திமுகக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா சவால்லாம் விட்டாரு, அதை எப்படி பாக்குறீங்க? யார் அந்த ஆளு ஆதவ்? அதான் உயரமா பாஸ்கெட் பால் பிளேயரு, வெள்ள சட்டை எல்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பாருல. ஓ, அவரு பவுன்சர் கிடையாதா விஜய்க்கு? கட்சிக்காரரா? ரைட். இத மட்டும் கட் பண்ணிருங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? 1977ல எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச மாதிரியே ஆட்சி அமைப்புன்னு சொல்லி எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது எங்க ஃபேவரட் டைலாக் தலைவா. கத்தி துப்பாக்கி படத்துல எப்படி நாங்க ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு மாஸ் காட்டினோமோ, இந்த டைலாக் சொல்லி எல்லா இடத்துலயும் நாங்க மாஸ் காட்டி பறக்க விடுவோம், தெரிக்க விடுவோம், சிதற விட்டுறலாம். இன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்துல விஜய் பேசியிருக்காரு, பாண்டிச்சேரிக்கு ஐடி கம்பெனி வரணும், ரேஷன் கடை வரணும்னு சொல்லி வளர்ச்சியை குறிச்சே பேசியிருக்காரு, அதை எப்படி பாக்குறோம்? அதுல இருந்து எதுவும் ரீல்ஸ் கட் பண்ண முடியுமா? ரீல்ஸா? புரியலையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன தலைவா நீங்க இருக்கீங்க? நம்ம பசங்களுக்கு டேட்டெல்லாம் பிடிக்காது, ஒன்லி ரீல்ஸ். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம வகையரா, நம்ம உயிர் தான், நம்ம உறவு தான். அதை கட் பண்ணி போட்டோம்னா நம்ம பயில காட்டி தெரிக்க விடுவாங்க, ஹார்ட்லாம் பறக்கும். அதுவும் இல்ல, இன்னும் ஷார்ட்டா போடலாம். பாவேந்தர், பாரதிதாசன் பிறந்த மண், மகாகவி பாரதியார் இருந்த மண் அப்படின்னு போட்டோம்னா அப்படி தெரிக்க விடுவாங்க, டேட்டாலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ படத்துல இருந்து டைரக்டா ரீல்ஸுக்கு வந்துட்டீங்க. அரசியல் பண்றதுக்கு வரல, ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதானே? அரசியல் நீங்க எப்படி? ரீல்ஸ் தாங்க அரசியல். ரீல்ஸ் தான் அரசியல். ஆமா, சூப்பர். கண்டிப்பா போட்டு மாஸ் ஆனா மாஸ்ல பக்கா மாஸ். சரி, இந்த துண்டை எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தீங்க? இது துண்டு மாதிரியே தெரியலையே. இல்ல, அலுவலகத்துல வீடியோ ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன், துண்டு வாங்கி கொடுங்கன்னு. ஏண்டா நீ பேசுற 2 நிமிஷம் இருக்கு, எதுக்குடா துண்டு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. கீழே துணி கிடந்துச்சு, எடுத்து அப்படி நானே முடிச்ச போட்டு சூப்பர்.